என்னோட வாழ்க்கையில் நான் எப்போவுமே கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டுமே அனுபவிச்சிட்ருக்கேன். நான் மட்டும் அனாதையாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அனாதையாக தான் சொல்லப்போனால் வாழ்ந்துட்டுருக்கேன். மொத்தத்தில் யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுக்காங்க. என்னோடய லைஃப்பில் ஒருத்தர் மேலே எவ்வளோ அன்பு வச்சு அவங்களுக்கு நான் முழு பாசத்தையும் கொடுத்தா கூட மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சு அந்த மாதிரியே நான் வாழ்ந்தா கூட யார் ஒருத்தங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேனோ அவங்க கண்டிப்பாக என்னை விட்டு விலகியே போயிடுறாங்க அப்படின்னு ஒரு திங்கிங் மைண்ட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அதை உடனே முடிச்சிடணும், உடனே அதுக்கு முடிவு கிடச்சிடணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா காலகட்டம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரு சில துன்பங்களும் கஷ்டங்களும் காலங்கள் கடந்துச்சு அப்படின்னா மறந்து போயிடும், இல்லைனா ஒரு சில நேரத்தில் மறத்து கூட போயிடும். இன்னும் ஒரு சில டயத்தில் அந்த வீரியம் கூட இழந்து போகும். நம்மளுக்கு பிரச்சனை வர்ற அந்த டயத்தில் இருக்கிற நம்ம அந்த பிரச்சனை தீர்வுக்காக எடுக்கிற ஒரு சில முடிவுகள் தப்பாக கூட நடக்கும். ஆனால் இதுவே எதுவுமே கொஞ்சம் நிதானமாக யோசித்து பொறுமையாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆன்சர் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். நிறைய டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு துன்பத்துலேயோ ஒரு கஷ்டத்துலேயோ இருக்கும்போது நம்ம அளவுக்கு அதிகமாக நம்மளையே மறந்து ஃபீல் பண்ணுவோம். நம்ம எந்த விஷயத்த ஃபீல் பண்ணுறோமோ பெருசாக நினைக்கிறோமோ அதை பற்றி மட்டும்தான் நம்மளோட சிந்தனை எல்லாமே இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்மளோட துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்த்திங்கன்னா டபுள் மடங்காக கூட நம்மளுக்கு தெரியாமலே நம்ம மாற்றி விட்டுருவோம். நிறைய நேரத்தில் அது ஒரு சில பிரச்சனையை கூட நம்மளுக்கு விளைவிக்கும். ஆனால் நம்ம சொல்யூஷன் தான் தேட போயிருப்போம். ஆனால் அதுவே நம்மளுக்கு ஒரு பிரச்சனைக்கு பல பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சு வேறு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மளே தள்ளப்பட்டுருவோம். அதே மாதிரி நம்மளோட கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிரந்தரம் இல்லாத ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் கூட மீதி இருக்கிறவங்க அனாதை கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் பிடிப்பு இருக்கிற மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை மேலே என்றைக்குமே விரக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வராது. உண்மையாகவே உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ரசித்து ரொம்ப நேசித்து வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு இறுக்கமான நபராக கூட இருக்கலாம். அது இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிற திறமைகளாக கூட இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு பற்று இருக்கும் பட்சத்தில் உங்களோட வாழ்க்கையே உங்களுக்கு அழகாக தெரியும். ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுவே உங்களுக்கு திறமைன்னு எடுத்துக்கிட்டால் அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிப்பீங்க. ஸோ இதை இன்னும் அழகுபடுத்தி பார்க்கணும், இல்லை இதை இன்னுமே அதிக வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்குள்ளே வரும். இல்லை பிடிச்ச பாசன்னா ஓகே இவங்க கூட இருந்தால் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஸோ இவங்ககிட்ட பேசினா நம்ம இவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம். இப்படி இந்த மாதிரியே நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் போகும். நம்ம வாழ்க்கை கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் கூட ஒரு சில திருப்பு முனைகள் நம்ம லைஃப்பில் வரவே வராது. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாக நிற்கும்போது நம்மளோட லைஃபே ஒரு சில கட்டத்தில் திருப்பு முனையாக நம்மளுக்கே மாறும். இது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும். உங்கள் லைஃப்லேயுமே நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம கூட எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறது பார்த்திங்கன்னா எல்லாரோட நியாயமான ஆசை தான். பட் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு ஒருத்தங்கள அப்படின்றனால உங்களோட ரகசியம் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா முதல்ல வாயில் கையை விட்ட கதை தான். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்கக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அமைதியாகவும் சிரிச்சுக்கிட்டேவும் வெளியில் வர்றது தான் உங்கள் லைஃபுக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நம்ம கூட லாஸ்ட்